ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்களா, பழி வாங்குவீங்களா, கோபப்படுவீங்களா, இல்ல அமைதியா போயிடுவீங்களா? தெரியாது. நம்ம முன்னோர்கள் இதுக்கு சரியான ஒரு வரியில ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, முல்லை முள்ளால் எடு. இந்த பழமொழி பழி வாங்குறதுக்காக சொல்லப்படல, பிரச்சனைய அதுக்கான சரியான கருவியால தான் தீர்க்க முடியும் அப்படின்றதான் இது சொல்லுது. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு தப்பு பண்றாங்க. கோபத்தை இன்னொரு கோபத்தால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்றது, வெறுப்பை இன்னொரு வெறுப்பால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்றது. ஆனா அது பிரச்சனையை இன்னும் பெருசா தான் ஆக்குமே தவிர சொல்யூஷனை கிரியேட் பண்ணாது. சைக்காலஜில இதுக்கு கவுண்டர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நெகட்டிவ் பிஹேவியரை அதுக்கு ஆப்போசிட்டான ஸ்மார்ட்டான பிஹேவியர்ல தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்துறாரு அப்படின்னா அவங்க கிட்ட கோபத்துல இல்ல, நம்மளுடைய வளர்ச்சியால பதில் சொல்லணும். நம்மள ஒருத்தர் குறைச்சு மதிப்பிடுறாரு அப்படின்னா ஆர்குமெண்ட்ல இல்ல, அச்சீவ்மெண்டால பதில் சொல்லணும். ஒருத்தர் நம்மள இக்னோர் பண்றாரு அப்படின்னா கெஞ்சறதுனால இல்ல, நம்மளுடைய வேல்யூவை டெவலப் பண்ணிட்டு பதில் சொல்லணும். இன்னைக்கு சோஷியல் மீடியால கூட இதே ப்ராப்ளம் தான். ஒருத்தர் ஹேட் கமெண்ட் பண்ணிட்டா உடனே 100 பேர் கமெண்ட் பண்றாங்க அவங்ககிட்ட சண்டை போட்டு. அந்த கமெண்ட்ஸ் 2 நிமிஷத்துல போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அதையே நினைச்சு நாம 2 நாளைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்போம். ஒரு முள்ள கையால எடுக்கிற மாதிரி. அப்படி எடுக்கிறப்ப அந்த முள்ளு ஆழமா தான் போகுமே தவிர வெளியில எடுக்க முடியாது. சோ முள்ளால் எடு அப்படின்னா காயப்படுத்துறவனை காயப்படுத்தணும் அப்படின்ற அர்த்தம் இல்ல. பிரச்சனையை உருவாக்குற லெவல்ல இல்ல, அதை விட உயரமான லெவல்ல தீர்வு காணணும். அதுதான் புத்திசாலித்தனம். இது நிருநிப்ஸ். நன்றி.